அண்மை செய்தி. வேட்டுவம் படப்பிடிப்பில் ஏற்பட்ட விபத்தில் ஸ்டண்ட் கலைஞர் உயிரிழந்தது தொடர்பாக இயக்குனர் ப. ரஞ்சித் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வேட்டுவம் படப்பிடிப்பில் ஏற்பட்ட விபத்தில் ஸ்டண்ட் கலைஞர் உயிரிழந்தது தொடர்பாக இயக்குனர் ப. ரஞ்சித் உள்ளிட்ட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கவனக்குறைவு அல்லது அலட்சியம் காரணமாக இன்னொருவரின் மரணத்திற்கு காரணமாக இருப்பது உள்ளிட்ட பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். இயக்குனர் ப. ரஞ்சித் இயக்கத்துல உருவாகும் வேட்டுடன் படத்தின் படம்பிடிப்பு கடந்த ஒரு மாதமாக நடைபெற்று வருகிறது. இந்த காட்சியில் சண்டை பயிற்சியாளராக மோகன்ராஜ் என்பவர் ஈடுபட்டிருந்தார். அப்போது விபத்து சிக்கி அவர் பலியானார். இந்த விபத்து தொடர்பாக தற்போது இயக்குனர் ப. ரஞ்சித் உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இயக்குனர் ப. ரஞ்சித், ராஜ் கமல், வினோத், பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் மீது 3 பிரிவின் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கவனக்குறைவால் மரணம் விளைவித்தல், ஒரு நபர் கவனக்குறைவாகவோ அல்லது அலட்சியமாக செயல்படுவதன் மூலம் இன்னொருவரின் மரணத்துக்கு காரணமாக இருப்பது மற்றும் இயந்திரங்கள் தொடர்பாக அலட்சியமாக செயல்பட்டு மரணத்தை விளைவித்தல், உயிருக்கு அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பு ஆபத்து விளைவிக்கும் செயல்களை ஈடுபடுதல் உள்ளிட்ட 3 பிரிவின் கீழே தற்போது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாகை மாவட்டம் கீழ்வேலூர், வெண்மணி, விழுந்தாமாவடி, காரைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் இயக்குனர் ப. ரஞ்சித் இயக்கத்தில் உருவாகும் வேட்டுவிடம் படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஒரு மாதமாக நடைபெற்று வந்தது. இந்த படத்தின் முக்கியமான ஒரு கார் சேசிங் காட்சிகள் விழுந்தமாவடி பகுதியில் நேற்று எடுக்கப்பட்டது. படக்காட்சியின் ஒரு பகுதியாக கார் ஒன்று வேகமாக வந்து மேலே பறந்து கீழே விடும் காட்சி எடுக்கப்பட்டது. இந்த காட்சியில சண்டை பயிற்சியாளர் மோகன்ராஜ் ஈடுபட்டார். அப்போது காருடன் மேலே பறந்த அவர் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்ததில் காரின் உள்ளே சிக்கி வெளியே வர முடியாமல் மயங்கி கிடந்துள்ளார். இதனை கண்ட இயக்குனர் ப. ரஞ்சித் மற்றும் படக்குழுவினர் உடனடியாக மோகன்ராஜை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். அவர் பொய் சொலுத்த மருத்துவர்கள் மோகன்ராஜ் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தார்கள். அவர் அந்த சண்டை காட்சி செய்யும் போது காரை விழும்போதும் அவரது மார்பு பகுதியில் கூர்மையான பொருள் குத்தியதால் இறந்திருக்கலாம் என்றும் கூறப்பட்டது. ஸ்டெண்ட் செய்யும் போது மோகன்ராஜ் காருடன் பறந்து சென்று கீழே விழுந்து உயிரிழக்கும் பதவைக்கும் வீடியோ காட்சிகளும் வெளியான நிலையில்தான் தற்போது இந்த வழக்குகளை அவர்கள் மீது பதிந்திருக்கிறார்கள். போலீசார் தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த வழக்கு தொடர்பாக ப. ரஞ்சித் உள்ளிட்டோரிடம் விசாரணைகள் நடத்தப்பட இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த நிலையில தற்போது 3 பிரிவின் கீழ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.